ஞானத்தின் ஆழம், அர்த்தமுள்ள ஆன்மீகம். தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். ஆசன முறைகள் அப்படின்ற ஒரு சப்ஜெக்டில் இயற்கை மருத்துவம் அப்படின்ற இடத்த தான் நம்ம பிடிச்சி பேசுகிறோம். இயற்கை மருத்துவம்னு சொன்னால் திருப்பியும் சொல்கிறேன், இலைங்களையும் தழைகளையும் மென்று சாப்பிட்டு உடம்பை காப்பாற்றிக்கிறதுன்றது இல்லை. இலைகளில் ஆண் தன்மை, பெண் தன்மை, அழித்தன்மை உண்டு. மரங்களில் ஆண் தன்மை, பெண் தன்மை, அழித்தன்மை உண்டு. பழங்களில் ஆண் பெண் தன்மை, பெண் தன்மை, அழித்தன்மை உண்டு. விதைகள்லையும் உண்டு. இதை பற்றி நம்ம நிறைய பேசியிருக்கோம். எல்லாத்துலேயுமே இந்த 3 இன கலப்புகள் இல்லாத எதுவுமே கிடையாது. அப்போது ஆணம்சம், பெண்ணம்சம், அலியாம்சம் அப்படின்னு 3 நிலைகள் தான் உலகத்துடைய இயக்கமாக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆண் தன்மை கொண்டவன் பெருமாளாக இருக்கான், பெண் தன்மை கொண்டது சக்தி வடிவமாக இருக்குது, அலித்தன்மை கொண்டது சிவாம்சமாக இருக்குது, அர்த்தநாரீரி அப்படின்னு அவருக்கு பேரும் உண்டு. இந்த அலித்தன்மை அப்படின்றத பிடிச்சோம்னா தான், அதாவது அர்த்தநாரி, அலித்தன்மைன்னு சொல்லக்கூடாது, அர்த்தநாரி தன்மையை பிடிச்சி எதையும் சாதிக்க முடியுன்ற இடத்துல தான் இந்த இயக்கங்கள் நமக்கு முழுமை கொடுத்துட்ருக்கு எல்லா விஷயத்துலேயுமே. அப்படி இந்த அலித்தன்மை அப்படின்றது ருத்ரம், ரௌத்ரம், உக்குரம் இப்படி பல நிலைகளில் செயல்படக்கூடியது. இதை நம்ம நிறைய விஷயங்களை என்னால் சொல்ல முடியாது. இதை நேரில் வேணால் எப்படின்னு எனக்கு தெரியல, நான் சந்தர்ப்பம் பொறுத்து தான் நான் இதை செய்ய முடியும். ஆனாலும் முடிஞ்ச அளவுக்கு பட்டும் படாமல் சில விஷயங்களை மட்டும் நம்ம சொல்கிறதுக்கு முயற்சி செய்யலாம். அந்த வகையில் பார்த்திங்கன்னா 24 வகையான சாத்தானுடைய அம்சங்களுடைய ஆசனங்களும் 108 நிலைகளை கொண்ட நல்லது செய்யக்கூடிய ஆசனங்களையும் நம்ம தொடர்ந்து போட்டு காமிப்போம். அது பார்ப்போம், எவ்வளோ முடியுதோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு கொடுக்கறதுக்கு முயற்சி செய்கிறேன். அதனால் இந்த சில விஷயங்கள் நமக்கு அவசியமாக இருக்குது. வெறும் ஆசனம்னாலே இன்னான்னு புரியாது. நம்முடைய ஒரு செயல்களும் ஆசனத்தின் வடிவமைப்பே. ஆசனம் என்றால் அமர்வு நிலை அல்லது அமர்வு முறை அப்படின்னு அர்த்தம். நடக்கிறது, நிற்கிறது, படுக்கிறது, தூங்குறது எல்லாமே ஆசனாஸ் பேஸ் தான், அமர்வு நிலைகள் தான். அந்த அமர்வு நிலைகளை எப்படியெல்லாம் நம்ம பயன்படுத்தினா செழிப்போட வாழ்வோம். ஹெல்த் அண்ட் வெல்த் அப்படின்ற ஹெல்த்ன்றது உடல் ரீதியான ஆரோக்கியம் அப்படின்ற இடத்துல இயற்கை நமக்கு அளித்த கொடை மருத்துவமாக நம்ம பயன்படுத்துகிறோம். வெல்த்ன்ற இடத்துல சம்பாதிக்கிற பணம், சேர்க்கிற சொத்து, புகழ் இதெல்லாம் சேர்ந்துடும். ஹெல்த்து நல்லா தானே வெல்த்தே வேலை செய்யும். ஹெல்த்தே கெட்டு போய் வெல்த்து மட்டும் இருந்து என்ன பயன் சொல்லுங்கள் அப்படின்னு பார்த்தோன்னா, இயற்கை அளித்த கொடையை நம்ம முழுமையாக பயன்படுத்தலை. அதை பயன்படுத்த தவறிட்டு எல்லாம் எளிதாக கிடைக்குமா அப்படின்னு பார்க்குறோம். இதில் பார்க்குறாங்க, ஏதோ ஒரு கூட்டம் நமக்கு தேவை, என் வயிறும் பிழைக்கணும் இல்லை அப்படின்ற இடத்துல என்ன பண்ணுறாங்கன்னா, பல பேர் புதுதாக எளிமைப்படுத்துகின்ற முயற்சியில் செய்து எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. அந்த வகையில் குண்டலி அப்படின்ற ஒரு யோகம் உயர்ந்த நிலை கொண்டது. அந்த குண்டலி யோகத்தை கூட சீரழிச்சிட்டாங்கன்றதான் என்னுடைய குற்றச்சாட்டு. இது உலக மக்களுக்காக சொல்கிற குற்றச்சாட்டு. இது தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். யாரையும் குறை சொல்கிறது நம்முடைய நோக்கம் இல்லை. சாதாரணமாக ஒரு மனுஷன் என்னென்னலாம் பண்ணுமா அப்படின்னா, தன்னை அழகுபடுத்தி கொள்வதற்காக தலையை வாருவான். குழந்தையில எடுத்து பார்த்தீங்கன்னா நடுவில் ஒரு கோடு எடுப்பாங்க, இப்படி சீவுவாங்க, காலப்போக்கில் சைடில் வாரிக்குவாங்க. பல பேருக்கு நெடுவகுடு எடுத்து வாடுறது தான் நிறைய பிடிக்கும். இது இப்போதைக்கு ஃபேன்சி ஆகி போய் மேலே தலை பூரா இப்படி சொரிஞ்சு மேலே வாரிக்கிறதுக்கு பழகுறாங்க. ஆனாலும் அப்பப்போ அரிப்பு எடுக்கும் இந்த இடத்த சொரியாத எவனுமே இருக்க முடியாது. இதுக்கு உச்சி பயிற்சின்னு பேர். 2018 வயசு 19 வயசு குழந்தைங்க என்ன பண்ணோன்னா, கண்ணாடியை பார்த்தீங்கன்னா அப்பப்போ மூக்கு அப்படி இப்படின்னு நிற்கும். குட்டியாக அரும்பு மீசையை சீவி விட்டுக்கும். இப்போ
அப்போ இந்த கண்ணை இப்படி ஒன்று சேர்த்து இப்படி இப்படின்னா இந்த இடத்த மூக்கை பார்க்கறது மூக்கு பயிற்சி. இது ஆனாபானா சதின்ற ஒரு விஷயத்தையும் விபாசனான்ற டெக்னிக்கையும் பயன்படுத்தி காற்றில் கவனிக்க சொல்கிறாங்க வாசி யோகத்துடைய அடிப்படையில். இந்த மூக்கு முனியை பார்க்குறது அது ஒரு பயிற்சி. அதே மாதிரி நெத்தியில் திலகம் இடுவோம், குங்குமம் வச்சு அழகு பற்றிக்குவோம், இது நெத்தி பயிற்சி. பாத்ரூம் போனோம்னா மலத்தை கழுவுறதுக்கு டாய்லெட் யூஸ் பண்ணுவோம், இதுக்கு கீழ்நிலை பயிற்சி. 4 நிலை பயிற்சி கழுத்து. இதுதான் உங்களுக்கு குண்டலி யோகம்னு கிளப்பி விட்டாங்க. உண்மையிலேயே குண்டலின்னா என்னன்னு புரியாததுனால, குண்டலி அப்படின்னா ஜோதிமயம்னு அர்த்தம். இருளும் ஒளியும் சேர்ந்த மந்தகாசமான நிலையிலிருந்து வெளிப்படக்கூடிய ஒரு காந்த சக்தி. அந்த சக்திக்கு குண்டலி அப்படின்னு பேர். அது பல நிலைகளில் உடம்புல 32 அவயங்கள்லையும் பரவினால் மட்டும்தான் தேகம் கற்பமாகும். மருந்தால் இல்லை. நம்முடைய உயிர் ஆற்றல் என்பது ஒளி ஆற்றலின் தூண்டுதலால் உயிராற்றலாக மாறி உணவுன்ற இடத்துல இந்த தேகத்துக்கு உள்செல்கிறது. இந்த தேகமும் ஒரு காலத்தில் உணவாக மாறும். செத்து போயிட்டோம்னா கரியும் மீனியும் பூச்சியும் புழுவும் பாக்டீரியாவும் வைரஸும் தின்னுட்டு நம்மளை இல்லாத பண்ணி இல்லையா மண்ணில் புதைக்கும் போது, அதை சொல்கிறேன். இதுவும் உணவு தான் அந்தந்த ஜீவனுக்கு. அப்போது வாழும் வரையிலும் இந்த தேகத்தை கற்பமாக்கிக்கிறோம். அதாவது அழியா நிலை பெற முயற்சி செய்தால் காய கற்பம்னு பேர். வாழற வரையிலுமாவது நோய் நொடிகள் இல்லாத, கை கால் போகாத, புண்ணு வராத, பெட் சோலெல்லாம் வருது இல்லை, அதெல்லாம் வராத காப்பாற்றிக்கிறதுக்கு தான் காயக்கற்பம்ன்ற ஒரு பயிற்சியும் நமக்கு அளிக்கப்படுகிறது. அந்த காயக்கற்ப பயிற்சியில் 32 அவயங்களையும் பலமாக வைத்து கொள்வதற்கான ஆசன முறைகள் அப்படின்றதுல வாதம், பித்தம், கபம் அப்படின்னு 32 நிலைகள்லேயும் 32 அங்கங்கள், அதாவது நம்ம 32 அவயங்கள்லேயும் 32 நிலைகளில் வாதம் பரவும், பித்தம் பருவும், கபம் பருவும். இதை சரி செய்தால் கீழ்நிலை இயக்கம் பலம் பெறும். இந்த கீழ்நிலை இயக்கத்தை தெய்வ நிலை அடைவகத்தை ஞானம் மேற்புறத்தில் வேலை செய்யும். தெளிவுகள் பலமாக உபதேசிக்கப்படும் அப்படின்றது தான் இங்கே இருக்க லாஜிக். இதை விட்டுட்டு நம்ம பாட்டுக்கு இந்த மாதிரி பயிற்சிகள்லாம் பண்ணின்னு எப்படி ஒன்றா உட்காரலாம், முன்னிருக்கலாம், தூங்கலாம், ஏந்தகணும், சாப்பிட்டோம், யாரோ எழுதின புஸ்தகத்தை படிச்சுட்டு ஞான உபதேசம் கொடுக்குறோம், நான் உங்களுக்கு குரு ஆயிட்டேன், நீங்கள் எனக்கு சிஷியனாக இருங்கன்னு பந்தத்தை தேடிக்கொள்ளக்கூடாது. பந்தம் அப்படின்னா பிணைப்புன்னு அர்த்தம். யாரோ ஒரு வீட்டில் யாரோ ஒரு தாய் தகப்பனுக்கு பிறக்கக்கூடிய ஒரு பெண், யாரோ ஒரு வீட்டில் தாய் தகப்பனுக்கு பிறக்கக்கூடிய ஆண், 2 பேரையும் ஒன்று சேர்த்து வச்சு திருமணம் என்ற ஒரு வாழ்க்கையை துவங்க கொடுக்குறாங்க. இந்த திருமணத்தினால ஏற்படக்கூடிய கலப்புகள், உறவுகள் எல்லாமே பந்தத்தின் பிணைப்பு. ஒரு ஆணும் பெண்ணும் உறவு கொண்டா அது அவங்களுக்குள்ள பிணைப்பை ஏற்படுத்தலாம். மாமனாருக்கு, மாமியாருக்கு, மச்சானுக்கு, பெரியப்பனுக்கு, சித்தப்பனுக்கு, இவங்களுக்கெல்லாம் ஒரு பிணைப்பை கொடுத்துருது. இதுதான் பந்தம்னு பேர். இதில் சீடர் குரு அப்படின்னு ஒரு 2 சப்ஜெக்டை நம்ம வலியுறுத்தி அதை முன்னிறுத்தி ஒரு பரம்பரையை தோற்றுவிக்க முயற்சி செய்யும் பொழுது பிரச்சனைகளும் வரதான் செய்யுது. ஏன்னா எனக்கு எதுவும் தெரியாத வரையிலும் தான் நான் ஒரு சீடனாக இருக்க முடியும். எனக்கு தெரியும் போது குருவை மிஞ்சினோன்னு ஆகிடுவேன். இது மனுஷனுடைய இயல்பு, தப்பு இல்லை. ஆக நான் அந்த குருவை மிஞ்சும் போது குருவே எனக்கு அடிமையானோன்ற சிந்தனையும் எனக்குள்ளே வர ஆரம்பிச்சிடுது. இதுக்கு ருத்ரநிலை அப்படின்னு பேர். ஆனால் பெத்த வித்தையை அதாவது கத்த வித்தையை பெற்றவங்கிட்ட காட்டக்கூடாது, கற்றுக்கொண்ட வித்தையை பெற்றவங்க கிட்ட காட்டக்கூடாது, குருக்கிட்ட காட்டக்கூடாது. வேலையை ஒட்ட வெட்டிடுவாங்க வாழை. என்ன யானையை குருவை பிடிக்கிறதுன்றது யானையை வச்சு பள்ளம் வெட்டி யானையை பிடிக்கிற கதை இல்லை, வலை போட்டு கொசுவை தடக்கிற வித்தையும் இல்லை. காற்று குருன்னா அந்த காற்று எங்கேயும் மூந்து எதையும் சிதைச்சிட்டு போயிடும். அதனால் கத்த வித்தையை பெற்றவங்ககிட்ட தயவுசெய்து காட்ட முயற்சி செய்யாதீங்க. கற்றுக்குங்க, உலகத்துக்கு சொல்லுங்கள், நீங்களும் உருப்படுங்க, இருக்கவங்களையும் உருப்பட விடுங்க. சப்ஜெக்ட் இன்றைக்கு இளம் குழந்தைங்க, சின்ன சின்ன பசங்க படிப்பு அப்படின்னு ஒன்றில் இறக்குறாங்க, படிக்கிறாங்க. காலேஜ் வரலாம் அவன் ஜாலியாக இருக்கான். காலேஜில் வந்ததுக்கப்புறம் அவன் கடன்காரன் ஆகிறான். ஏன்னா பேங்க்கில் கடனை வாங்கி கொடுத்து 5 லட்சம், 10 லட்சம், 20 லட்சம், எப்படியோ 50 லட்சம், 1 கோடி வரலும் போகுதுன்னு நினைக்கிறேன், எனக்கு சரியாக தெரியல. இந்த படிப்பை படிக்கிறதுக்கு அது கடனை வாங்கி படிச்சுட்டு அந்த கடன் அடைக்க அது பொய்யை சொல்லுமா உண்மையை சொல்லுமான்னா பொய்யை தான் சொல்ல வேண்டியிருக்கும். ஏன்னா பொய் சொன்னால் தான் அவனுக்கு பணம் வரும், அவன் கடன் அடையும்.
அந்த இடத்துல இவனுடைய ஆளுமை திறன் என்பது அடிபட்டு போகும். எந்த இடத்துலையுமே ஆளுமை திறன் இல்லைன்னு சொல்லி சொன்னால் அந்த பிறப்பு பாழே தான், வேற வழியே கிடையாது, பாழான பிறப்பாயிடும். அப்போ ஆளுமை திறனை வளர்த்து கொள்ளும் போது உண்மையை சொல்லி உலகத்தையே விலைக்கு வாங்கலாம், பொய்யை சொல்லி ஒரு ஊரை கூட வாங்க முடியாது. ஒரு வீடு வாங்கலாம், ஒரு கல்யாணத்துக்கு பொண்ணு வாங்கிக்க கல்யாணம் பண்ணிடலாம், பெரிய படிப்பாளி நான் கோடி சம்பாதிக்கிறேன்னு சொல்லி பொய் சொல்லி ஒரு பொண்ணை விலைக்கு வாங்கலாம். ஆனால் பிரச்சனைகள் வரும்போது டைவர்ஸில் தான் நிற்கும். ஆக உண்மைக்கும் பொய்க்கும் ரொம்ப வித்தியாசம் இல்லை, ஒரு வார்த்தை தான் வித்தியாசம். பொய் மெய், அவ்வளோதான். உண்மை பொய்மை, அவ்வளோதான். ஊவும் போவும் தான் மாறுது. இந்த உண்மையை பேசுறதுக்கு நம்ம முயற்சி செய்யணும்னு சொன்னால் கொஞ்சம் உடல் வாகு இருக்கணும்ல, அதற்கான தைரியம் வேணும் இல்லை. அந்த தைரியத்தை எது நமக்கு கொடுக்கும் பார்ப்போமா? இந்த 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 ஆசனத்தை போட்டு காட்டுறேன். இந்த ஆசனத்தை ஒருத்தரும் பயன்படுத்துனீங்கன்னு சொல்லி சொன்னால் ஆளுமை திறன் வளரும். உண்மையை சொல்லி உலகத்தையே வெல்லலாம், உலகத்தையே வாங்கலாம். உண்மை எதுக்கு உதவுன்னு நினைக்காதீங்க, உண்மைதான் உலகத்தை ஆளுது. அதுதான் பல பொய்கள் தோர்த்து ஓடுது. நம்முடைய நாட்டு உள்ள வந்தால் கூட பல பொய்யர்கள் இல்லாமையே போயிடுறாங்க காலத்தால். உண்மைக்கு இருக்கிற வேல்யூ பொய்க்கு சத்தியமாக கிடையாது. அதை மட்டும் மைண்டில் போட்டுட்டு இந்த சின்ன வயசு பசங்க என்ன வகையான ஆசனத்தை பயன்படுத்தினால் இந்த ஆளுமை திறன் வளரும் அப்படின்றத இப்போ காட்டுறேன். இப்போது நம்ம செய்ய போகிற ஆசனத்துக்கு ரௌத்ராசனம் அப்படின்னு, ரௌத்ர ஆசனம் அப்படின்னு பேர். இதை பல பேர் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால், இந்த ஆசனங்கள் மற்றவங்களுக்கு புரியக்கூடாதுன்றதுக்காக சுடுகாடுகளில் போய் இந்த ஆசனத்தை அந்த காலத்தில் எல்லாமே பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த ரௌத்ர ஆசனம் பார்த்திங்கன்னா, இந்த கால் பாருங்கள் ஸ்ட்ரெயிட்டாக நிற்கிது, இந்த கால் இதுவாக இருக்குது. இந்த காலை என்ன பண்ணுறோன்னா ஃப்ரண்ட்டில் தூக்கி முதல்ல இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் பண்ணிவிட்டு காலை விரிச்சிட்டு இப்படி நிற்கிறோம். இந்த பாதத்தை இப்படி கொடுத்துட்டு இந்த கைகளை என்ன பண்ணுறோன்னா கைகளை தொங்க விடுறோம். இந்த ரௌத்ராசனம் கண் பார்வையை வைக்கிறோம், உடம்பு கொஞ்சம் வளைக்கணும். இது நிமிர்ந்து நிற்கிறது இல்லை, இப்படி உடம்பு கொஞ்சம் வளைச்சி ஒரு கண்களை நல்லா பெருசாக்கி இப்படி பண்ணக்கூடிய இந்த ரௌத்ராசனம். இதை ஒரு எவ்வளோ நேரம் முடியுதோ செய்யுங்க. 1.5 நிமிஷத்தில் 3 நிமிஷம் வரலாம் செய்யலாம் ஒரு மனுஷனும். அதே மாதிரி இந்த காலை இறக்குறோம், கீழே வச்சிட்டோம். இந்த கால்களை திருப்பியும் பாருங்கள். இந்த ஆசனத்தை காலை தூக்குறோம், விரல்களை இப்படி பிரித்து வச்சு இந்த பாருங்க, இந்த ரௌத்ராசனன்றது இதுதான். உடம்பு கொஞ்சம் வளைக்கணும், ஃப்ரண்ட்டில் இப்படி வளைச்சி இந்த ஆசனத்தை செய்யணும். கண்கள் கீழே இருக்கணும். இந்த கண்களுடைய இயக்கம் அந்த 2 முட்டி மேலே பண்ண மாதிரி 2 கைகளில் பண்ண 2 கண்ணும். இதை சைடு போஸ்டர்லேயும் காட்டுறோம் பாருங்கள். இப்படி வச்சிட்டோம், இந்த பக்கமே வச்சிடலாம். பார்க்குறோம், இந்த உடம்பை இப்படி நிமிர்ந்து நிற்கிறோம், கால்களை தூக்குறோம், கைகளை வச்சு உடம்பை இப்படி வளைக்கிறோம். இந்த கண்கள் ரெண்டும் இந்த 2 முட்டி மேலே ஒரு கண், இந்த பக்கம் ஒரு கண் இப்படி இருக்கணும். இதுதான் ரௌத்ராசனம்னு பேர். இதுக்கு இந்த ஆசனத்துடைய பலன்களை இப்போ நம்ம பேச போகிறோம். ரௌத்ராசனம்னு பேசிட்டு இருந்தோம் இல்லையா? இந்த ரௌத்ராசனத்துடைய தனித்தன்மைகள் என்ன அப்படின்னு பார்த்தா, ஆளுமை திறனை வளர்க்கும் முதல்ல. 2வது, உடம்புல உஷ்ணத்தை அதிகமாக்கும். மருந்துண்ணாமை அப்படின்ற இடத்துக்கும் இது பொருந்தும். உடம்புல எந்த நோய்களும் நமக்கு உடம்புல வராது. இந்த ஆசனங்களை ஒரு 12 நிமிஷம் செய்தாலே போதுமானது. உக்கிரமான நிலையில் இந்த ரௌத்ராசனத்தை யோகிகள் பண்ணலாம். இதை ஒரு காலத்தில் சுடுகாடுகளில் சாம்பலை பூசிட்டு நிற்பாங்க வெயிலில். இந்த ஆசனம் செய்யப்பட வேண்டியதும் 12 மணி வெயிலில் தான். ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 12 நிமிஷம் நின்றால் போதுமானது இந்த ஆசனாஸ். அதுக்கு மேலே இது தேவைப்படாது. இந்த மத்தியானம் உச்சி வெயிலில் இந்த ஆசனாஸை பண்ணுறது மிகச்சிறந்த பலனை கொடுக்கக்கூடியது. காரணம் என்னன்னா, மனிதன் சாதுவாகிறதுல ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஒருத்தன் கொண்டு வரான், ஒரு என்ன சொல்லுவாங்க, அந்த அடிச்சிடுவேன் உன்னை உதைப்பேன் அப்படின்னு சொன்னால் அவன் சாதுவாயிடுவான். நான் பெரிய ரவுடி தெரியுமா, நான் அப்படி பண்ணுவேன் தெரியுமா, இப்படி பண்ணுவேன் தெரியுமான்னா கூட ஒரு போலீஸ்காரர் லட்டி காமிச்சா அடங்கிடுறான். இது சாதுவாகிறதுன்ற ஒரு பெரிய விஷயம் கிடையாது. எது ஒன்றில் நாம் லயமாகிறோமோ, எது ஒன்று நாமாகிறதோ
அப்போ தன்னால் உங்களுடைய சாதுத்தன்மை வந்துடும். அதனால்தான் உலகத்திலேயே நல்லவன் யாருன்னா சாது, ரொம்ப மோசமானவனும் சாதுன்றதும் இது இந்த அடிப்படை தான். அப்போது இந்த ரௌத்ராசனம் அப்படின்னு சொல்லக்கூடிய போட்டு காமிச்ச ஆசனத்தை நம்ம சரியான முறையில் பழகும் பொழுது உடலில் இருக்கக்கூடிய நோய்கள் தீருது, இடுப்பு சம்பந்தமான பிரச்சனைகள் விலகும், முதுகு நோய்கள் வரவே வராது, கொஞ்சம் வளர்ச்சி. 12 நிமிஷத்துக்கு மேலே இந்த ஆசனாஸை பயன்படுத்த வேண்டாம். நல்ல உச்சி வெயிலில் இந்த ஆசனாஸை ஒருத்தர் போட்டு வரார் தொடர்ந்துன்னு சொல்லி சொன்னால் அவர் தான் உலகத்தில் மிகச்சிறந்த ஆளுமை நிறைந்தவராக ஆவார். காரணம் என்னன்னா, இந்த ஆசனாஸ் இந்த நடுநிலை இயக்கம்னு சொல்லக்கூடிய இருதய பகுதியிலிருந்து வயிறு பகுதிக்கு மிக பலம் அளிக்கக்கூடியது. இருதய நோய்கள் வராமல் தடுப்பதில் இது ஒரு அற்புதமான ஆசனம். எந்த மனிதனுக்கு தீர்மானமும் தீர்க்கமும் தெளிவும் இருக்கிறதோ அவன் தான் உலகத்தில் சிறந்தவனாகும். அந்த 3 இது கூட, தீர்மானம், தீர்க்கம், தெளிவு, இது 3 யாருக்கு இருக்கோ அவன்தான் சிறந்தவன். தீர்மானம் என்பது என்ன, தீர்க்கம் என்பது என்ன, தெளிவு என்பது என்ன, இது 3ஐயும் நம்ம ஏன்னா இந்த வார்த்தைகள் இன்னைக்கு புழக்கத்தில் இல்லாததுனால மறைஞ்சி போயிருக்கு. தீர்மானம் என்பது முடிவெடுக்கிறது, இதை தான் செய்ய போகிறேன், இவ்வளோதான், அதுக்கு மேலே எதை பற்றி யோசிக்க மாட்டேன். தீர்க்கம் அப்படின்றது அதை செய்து முடிக்கிறது. தீர்மானம் அப்படின்றது ஒரு முடிவை எடுக்கிறது, தீர்க்கம் என்பது செய்து முடிப்பது. ஒரு வேலையை தொட்டுட்டு அதை முடிச்சுட்டு தான் அடுத்த வேலைன்றது தீர்க்கம். தெளிவுன்றது அதை எப்படியெல்லாம் ஆப்ரேட் பண்ணலாம், எப்படியெல்லாம் அதை செய்யணுன்றது நேரடி அனுபவத்தில் அந்த செகண்ட்லேயே செயற்படுத்துறது. இன்றைக்கி இருக்க குழந்தைங்களுக்கெல்லாம் என்ன தெரியுதுன்னு பார்த்தோம்னா, இந்த காலேஜ் முடிச்சுட்டு வெளியில் பசங்களுக்கு யாராவது சொல்லி கொடுத்தா அப்படியே மண்டலில் ஏற்றிக்கும். ஆனால் நேரடி அனுபவத்தில் வரும் பொழுது அந்த இடத்துல என்ன பண்ணணும்னு தெரியாது. அவங்க சொல்லி கொடுத்தது அப்படியே அப்ளை பண்ணும், அது சரியான முறையில் சக்ஸஸ் ஆகாது. ஒரு உதாரணத்துக்கு நம்ம பேச, இது உதாரணத்துக்கு ஒரு குழந்தைய கூட்டிகிட்டு போய் ஆப்ரேஷன் பண்ண கத்துறாங்க ஒரு டாக்டர் அந்த பையனும் டாக்டர் ஆயிடுறான். இப்போது டாக்டர் தன்னுடைய சீனியர் என்ன சொன்னாரோ அதை அப்படியே அப்ளை பண்ணுறான், அந்த பேஷண்ட்டு செத்து போயிடுறான்னு வச்சுக்குவோமே. இந்த பாவத்தை இந்த குழந்தை தான் சுமக்கணும். ஆனால் அதை மறைக்கிறதுக்காக எதையோ செய்து மூடி மறைக்கணும். ஆனால் அந்த நேராக செயல்படுற அனுபவம் என்பது வேறு. இப்போ நான் உட்காந்து பார்த்துட்ருக்கேன், கல் வந்ததுன்னா முகத்தில் தாக்கிடும்பா, அது தட்டி விட்டுரு, இல்லை காடு வச்சுக்கன்னு சொல்கிறாங்க. அதே காதில் வாங்கிட்டேன். நான் தனியாக இன்னொரு இடத்துல உட்காடுறேன், ஒரு கல் வருது, கல் வரும்போது தாங்கினாக்க அடிப்பட்டால் கீழிடும், அது தடுக்கிறதுக்கு எங்கிட்ட மெட்டீரியல் இல்லை. என்ன பண்ணலான்னா, கல் வரும்போது டக்குன்னு இப்படி ஒதுங்கும் போது கல் போயிடும். இது அனுபவம். அந்த கல் அடியிலேருந்து நம்ம தப்பிக்கிறதுக்காக அப்படி ஒதுங்கும் போது கல் தன்னால் போயிடும். இது அனுபவம். இந்த அனுபவத்துக்கு நம்ம வர முடியாது. இந்த அனுபவத்தை தெளிவு என்கிற இடத்துல தெளிவுன்ற இடத்துல இந்த அனுபவத்தை நம்ம எடுத்துக்கணும். அப்போது தீர்மானம் என்பது முடிவெடுத்தல், தீர்க்கம் என்பது செயல்படுத்தல், தெளிவு என்பது அனுபவித்தல் அப்படின்னு முடிஞ்சிடும். இந்த நிலையை கொண்டு வரதில் இந்த ஆசனம் இருக்கு இல்லைங்களா, ரௌத்ராசனா நல்லா வேலை செய்யக்கூடியது. அந்த ரௌத்ராசனா அப்படின்றத நம்ம மறந்துட்டோம். இதை கூட இப்போ கூட பேசிகிட்டு இருந்தார் சேகர், சொன்னிட்டார், இது கோவில் சிலைங்கள்லாம் இருக்குது சாமி. இல்லை சாமி, கண்டிப்பாக இருக்குது. இது கீழ்நிலை இயக்கம். இந்த 24 வகையான தேவதாக்களை சொன்னோம் பாருங்க, ஆவேசிய பூத பிரேத பிசாச பிரம்ம ராட்சச காகினி டாகினி சாகினி வேதாள காளி மகாகாளி கூச்சுமாண்ட ஆவேசி அனாவேச சொப்பன அனுபோக அப்சமான யக்ஷ பக்ஷ மாச மண்டல நித்திய கிரூர கிரகம்னு. கிரூரம்ன்றது ஒதுங்க. இந்த கிரூர அப்படின்ற இடத்துல 24 நிலைகளில் இந்த இயக்கங்கள் பலமடைந்தால் மட்டுமே தெய்வீக நிலையை அடைய முடியும். இதுக்கு உதாரணம், சின்ன குழந்தையா பிறக்கிறோம், இளைஞனா வளர்றோம், மிருகமாக வாழறோம். இந்த மிருகமாக வாழன்னா இவன் தெய்வ நிலையை அடைய முடியாது. ஏன்னா மனிதனுக்குள் இருக்கக்கூடிய மிருகம் மிக மிக மோசமானது. அந்த மிருகத்தை அடக்கிறதுக்கு எது வழி அப்படின்னு பார்த்தா இந்த ரௌத்ராசனம். இந்த ரௌத்ராசனத்தை ஒவ்வொருத்தரும் பழக ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னாலே ஆளுமை திறன் வந்துடும். ஒரு கம்பெனிக்கு போகிறோம், இங்கே வா இதை செய் அப்படின்னும் போது அது நான் ஒரு கடனாளி அப்படின்ற எல்லையை தாண்டி நான் ஒரு கடமையாளன் அப்படின்ற இடத்துக்கு வந்துடும். வாழ்க்கை கடனுக்கு வாழுறது, கடமைக்கு வாழுறது. கடனுக்கு வாழறவன் சொல்கிற வேலையை செய்துட்டு போயிட்டே இருக்கிறவன். கடமையில் வாழறவன் ஒரு செயலை கையில் எடுத்து முழுமையாக முடித்து இதை நான் சக்ஸஸ் பண்ணன்றவன் கடமைக்கு வாழறவன். கடனா கடங்காளி, கடனா கடமையா.
அப்படின்னும் போது கடமையில் வாழ நம்ம தவறுறதுனால யாரோ ஒருத்தன் ஒரு மெசேஜை கொடுத்து ஒரு விஷயத்தை கொடுத்து லேப்டாப்னு ஒன்று வச்சுக்குவோமே, அது என்ன சொல்லுவாங்க, நெட்டா ஏதோ சொல்லுவாங்களே, லொட்டோன்னு தட்டி அவனுக்கு ஒரு விஷயத்தை செய்து கொடுத்துட்டு என் கடன் முடிஞ்சுது, எனக்கு காசு வந்தது, நான் சாப்பிட்டேன், அவன் கொடுத்ததையே அவன் என்ன பண்ணுறான், இந்த பக்கம் சம்பளத்தையும் கொடுக்குறான், அந்த பக்கம் விஷத்தையும் உணவுன்னு கொடுக்குறான். இந்த சம்பளம் அந்த விஷத்தை வாங்கி சாப்பிட்றதுக்கு தான் சரியாக இருக்குது நம்மளுக்கு. உணவுகளை சொல்கிறேன். அப்போது இந்த விஷயங்களை தீர்மானம், தீர்க்கம், தெளிவு, இது மூணும் நம்மக்கிட்ட இருந்ததுன்னு சொல்லி சொன்னால் நான் கடனாளி அல்ல, கடமைக்காக வாழ்வுன்றது நமக்கு புரியும். இந்த இடத்துல தான் மருத்துவம், இயற்கை அப்படின்ற இடத்துல என்னென்னலாம் சொல்ல வருதுன்றது நமக்கு புரிய வரும். அதுவரை நான் பேசுகிறது பைத்தியக்காரத்தனமாகவும் இருக்கலாம், இல்லை அனுபவமாகவும் இருக்கலாம். எதிரில் இருக்கவங்க என்ன நிலையில் இருக்கீங்கன்னு இல்லையா, நீங்கள் அனுபவித்து பார்த்துட்டு சொல்லுங்கள். எனக்கு நான் இப்போ கூட சொல்கிற ஒரு விஷயம் என்னன்னா, இருக்கிற வரையிலும் தான் எனக்கு சொந்தம் எதுவும், வெளிப்படுத்தும் போது உலகத்துக்கு சொந்தம். உலகத்தில் எத்தனையோ லட்சக்கணக்கான கோடிக்கணக்கானவர்கள் இருக்காங்க, இவங்க இதை பயன்படுத்தலாம். இதில் வயிற்று நோயாளிகள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இந்த ஆசனத்தை பழகாதீங்க. வயிறில் ஆப்ரேஷன் பண்ணவங்க இந்த ஆசனம் உதவாது, பயன்படாது. ஏன்னா மிகவும் உடலில் உஷ்ணத்தை ஏற்றக்கூடியது. உஷ்ணத்தை ஏற்றும் போது மலச்சிக்கல் பிரச்சனை தன்னாலேயே வந்துடும். அந்த மலச்சிக்கலுக்கு வழி தெரியாத பட்சத்தில் இந்த நோய்கள் வந்து அதிகமாகும். ஆனால் நல்ல உடம்பு இருக்கவங்களுக்கு இந்த ஆசனாஸ் போட்டால் மலச்சிக்கல் வராதுன்னா கண்டிப்பாக வரும். உடலில் உஷ்ணங்கள் பெருகும். அந்த உஷ்ணத்துடைய தன்மை வயிற்றை மட்டுமே தாக்கும். அந்த வயிற்றை தாக்கும் பொழுது அதுக்கான மூலி மருந்து என்னென்னா, பேயன் பழம், வாழைப்பழத்தில் பேயன் வாழைன்னு ஒன்று இருக்குது. அந்த பேயன் வாழையை வாங்கி விளக்கெண்ணெய் ஒரு 3 நாளைக்கு ஒரு வாட்டி போட்டால் கூட போதுமானது. இது அந்த விளக்கெண்ணெயை கொஞ்சம் ஊற்றி, ஒரு 2 டீஸ்பூன் விளக்கெண்ணெய் ஊற்றி, ஒரு 2 பழத்தை சிறுக கட் பண்ணி மதிச்சு அதை நான் இதுவாக பண்ணிவிட்டு அதை சாப்பிட்டு வந்தீங்கன்னா உடலில் இருக்கக்கூடிய சூடு தனியும், குடலில் இருக்கக்கூடிய வெப்பங்கள் வெளியேறும், ஜீரண சக்தி அதிகமாகும், விந்துப்பை அல்லது கர்ப்பப்பை பலப்படும், பித்தப்பை தன்னுடைய நிலையில் பித்த நீர் அதிகமாக சுரக்காத கட்டுப்பட, பித்த பை கல்லுன்னு ஒன்று உருவாகுது பாருங்கள், அது கரையும். இதுதான் இந்த ரௌத்ராசனத்துடைய மிகச்சிறந்த பலன். தீமையிலையும் நன்மை இருக்குது. கடவுளில் சாத்தான் இருக்கிறான், சாத்தானில் கடவுளாகவும் வாழ்கிறான். அந்த 2 நிலை இயக்கமும் இந்த ரௌத்ராசனத்தை பயன்படுத்துகிறவங்களுக்கு மிக மிக பலன் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஆளுமை திறன் எடுத்த உடனே அதை எப்படியெல்லாம் பண்ண முடியும் அப்படின்றத நம்ம தெளிவாக பிடிக்கலாம். இது வந்து 3 மாத காலங்களில் இந்த பயிற்சி பலன் அளிக்கக்கூடியது. இதை தொடர்ந்து 3 வருஷம் ஒருத்தன் பழகினா அதுக்கு மேலே இவனுக்கு தேவைப்படாது. இந்த ஆசனத்துடைய இயல்பு அது. சும்மா ஜாலியாக 12 மணி மதிய வெயில் இருக்கு இல்லைங்களா, அந்த இடத்துல நின்றுட்டு இதை பண்ணலாம். ஏன் பைத்தியக்காரன் தானே 12 மணி வெயிலில் நிற்பான் அப்படின்னா, நல்ல மிகச்சிறந்த திறமைசாலி பூரா பைத்தியக்காரனை தான் தெரிகிறான், மிக சிறந்த யோகி பூரா பைத்தியக்காரனை தான் தெரிகிறான், மிக சிறந்த ஞானிகள் பூரா பைத்தியக்காரனை தான் தெரிகிறான் உலகத்துடைய பார்வையில். ஏன்னா பைத்தியமாக தான் நம்ம மற்றவனை பார்க்கும். அதனால் நம்ம அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. இந்த ஆசனத்தை பழகும்போது கூட கால்களில் செருப்பு அணியாதீங்க. ஏன்னா முடிஞ்ச அளவுக்கு கால்களில் செருப்பு, ஷூ, சாக்ஸு போன்றதெல்லாம் போடக்கூடாது. காரணம் என்னென்னா, மனிதனுக்கும் இந்த மண்ணுக்கும் நேரடி தொடர்பு ஏற்படுத்தக்கூடிய விண் அப்படின்ற ஒரு சாதனம் நமக்கு சாதகமாக இல்லாத போயிடுச்சுன்னா பாதகம் ஆகிடும். அதனால் விண்ணுக்கும் மண்ணுக்கும் தொடர்பை உரியக்கூடிய தேகம் என்பது தான் இங்கே மூலம்னும் போது, இந்த விண்ணுக்கும் மண்ணுக்குமான தொடர்பை இந்த மண்ணிலேருந்து காலில் எந்த விதமான அணிகலனும் இருக்காத பண்ணுறது. அதே மாதிரி கழுத்தில் நகை போட்டுக்கிறது, காலில் கொலுசு கட்டிக்கிறது, பெருமைக்காக வளையல் போட்டுக்கிறது, பிரேஸ்லெட் இதெல்லாம் கழட்டி வச்சுட்டு இந்த ஆசனாஸை பண்ணுங்கள். வெறும் சுத்த தேகம். நீங்கள் துணி கட்டிட்டு பண்ணுங்கள், துணி கட்டாத பண்ணுங்கள், உங்களுடைய சொந்த விஷயம். இதுவும் கேள்வியை கேட்காதீங்க, அது உங்களுடைய சொந்த விஷயம். ஊர் பூரா எப்படி இருக்குன்னு தெரியாது இல்லையா, பயந்துட்டாங்கன்னா யாராவது பார்த்து. அதனால் துணி கட்டியே பண்ணுங்கள், ஒன்றும் தப்பு இல்லை. அதனால் வெயில் நேரங்களில் 12 மணி, அதாவது 12 அடிக்கு 5 நிமிஷத்துக்கு தொடங்குனீங்கன்னா 12:10, 12:05, 12:12க்கெல்லாம் முச்சிடலாம். இது ஒரு அற்புதமான வரத்தை நமக்கு கொடுக்கக்கூடிய ரௌத்ராசனத்தை பார்த்தோம். ரௌத்ராசனம் மிக மிக உயர்ந்தது. ஆனால் பைத்தியக்காரத்தனம் போல தோணும். பழகிட்டு சொல்லுங்கள்.
உண்மையிலேயே நீங்கள் எந்த கலையில் நீங்கள் கையை வைத்தாலும் அதில் நீங்கள் தான் நம்பர் 1 இருப்பீங்க. அப்போ 10 பேர் பழகினானா 10 பேரும் ஒன்றா இருக்கட்டுமே. 10 பேர் ஒன்றா இருந்தால் 10 இடத்துல பிரிஞ்சு மற்றவங்களுக்கு சொல்ல போகிறான். இது யாரும் நம்ம சொல்லிடுறோமே தவிர நிறைய பேரால் செய்ய முடியாது. இது அதுதான் இருக்கிற ப்ராக்டிக்கல் ப்ராப்ளம். அதனால் தைரியமாக பண்ணுங்கள். யாருக்கு தீர்மானம், தீர்க்கம், தெளிவு வேணுமோ அவங்க இதை பண்ணுங்கள். ஸ்கூலில் இருக்க குழந்தைங்கள்லேருந்து கற்றுக் கொடுங்க. நல்லாவே வரட்டும் குழந்தைங்கன்னு சொல்லிவிட்டு இன்னும் ஒரு சப்ஜெக்டில் நம்ம தொடர்ந்து பேசுவோம். நன்றி, வணக்கம்.